கோவை கவுண்டம்பாளையத்தில் பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கோவையில் பெண்ணின் புகைப்படத்தை ஜெமினி மற்றும் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஆபாசமாக சித்தரித்த இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அந்த கோவை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் 24 வயதுடையவர். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அண்மையில் இவர் வேறொரு நிறுவனத்தில் வேலை பார்த்திருக்கார். அங்கு பாத்தீங்கன்னா வேலை பார்த்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை இந்த ஏஐ, அதாவது இந்த ஜெமினி ஏஐன்னு சொல்லக்கூடிய சாட் ஜிபிடி போன்ற தொழில்நுட்பத்துல அந்த புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அந்த பெண்ணிற்கே அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அந்த பெண் கோவை மாநகர போலீசார் கீழே இருக்கக்கூடிய அந்த சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அதாவது ஆபாசமாக புகைப்படத்தை சித்தரித்தது, பெண்ணை தொந்தரவு செய்தது, அவமரியாதையாக நடந்து கொண்டது உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைது செஞ்சிருக்கார்கள். அந்த சமூக வலைதளங்கள்ல இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் உள்ளிட்ட இணையதளங்கள்ல அவருடைய புகைப்படங்களை அழகாகவும் கிராபிக்ஸ் போன்ற அமைப்புடன் வெளியிடுவதற்கு இளைஞர்கள் ஆர்வமா இருக்காங்க. இந்த சூழல்ல இந்த மணிகண்டன் என்பவர் தன்னுடன் பழகிய இருந்தக்கூடிய பெண்ணின் புகைப்படங்களை இவரது மாதிரி மாற்றி அவர் ரசித்துக் கொண்டிருந்தது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து மணிகண்டனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது, இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டால் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் என எச்சரிக்கையும் அவங்க தரப்புல கொடுத்திருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.